கிறிஸ்து இயேசுவினாலே ஜெயம் கொடுக்கிற பிதாவாகிய தேவனை தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடி வரச் செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். யூதருக்கு ராஜாவானவர் பிறப்பார் என்பதை கிழக்கிலே உள்ள சாஸ்திரிகள் வானத்தில் நட்சத்திரம் தோன்றுவதை வைத்துக்கொண்டு கணித்து அவர்கள் வந்தார்கள். வந்தவர்கள் அந்த நட்சத்திரத்தின் மீது உள்ள பார்வையை விட்டுவிட்டதினால் அதற்கு பதிலாக ராஜாவாக பிறப்பவர் ராஜாவினுடைய வீட்டில் தானே பிறக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து விட்டார். அப்போ ஏரோது ராஜாவுக்கு இப்படி ஒரு பிறப்பார் என்கிற ஒரு செய்தி அவருக்கு தெரியாது. அதற்கு பிற்பாடுதான் அவன் ஆசாரியர்களையும் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வேத பாரகர்களையும் அழைத்து வந்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், கிறிஸ்து தான் பிறக்கக்கூடிய செய்திகளை நட்சத்திரத்தின் மூலமாய் சாஸ்திரிகளுக்கு வெளிப்படுத்தினார், தூதர்களின் மூலமாய் மெய்ப்பர்களுக்கு வெளிப்படுத்தினார். இப்போ அந்த சாஸ்திரிகள் மூலமாய் அந்த ஏரோது ராஜாவுக்கே புரிய வைக்கிறார். அப்போ தான் விசாரிக்கிறாங்க எங்கே பிறப்பார், வேதத்தை ஆராய ஆரம்பிக்கிறார்கள். ஏற்கனவே எழுதப்பட்ட வார்த்தைகள் அங்கே இருந்தது. அதை முதலாவதாக இந்த வேதபாரகர்கள் எல்லாமே ஆராய்ந்து பார்த்து இந்த காலங்களில் ராஜா பிறப்பார் என்று சொல்லி அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். அவர் பிறந்துவிட்டார் என்கிற செய்தியை தெரிஞ்ச பிற்பாடு தான் ஆராய முற்படுகிறார்கள். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அவன் விசாரித்து தெரிந்து கொண்டான் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ளலாம். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்பதை விசாரித்தான். இன்றைக்கி நாமும் விசாரிக்கணும். ஆண்டவரோடு உள்ள உறவை பெருக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும்? விசாரிக்கணும். அவரில் உள்ள விசுவாசத்தை உறுதியாக வைத்துக் கொள்வது எப்படி? விசாரிக்கணும். ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடக்கூடிய தேவன், தெளிவாக நடத்துவார். அந்த காலகட்டங்களில் ஆண்டவர் அதை புலப்படுத்தினார். ஒருவேளை இந்த சாஸ்திரிகள் அந்த ராஜா வீட்டுக்குள்ளே வரலன்னா ஒன்றுமே தெரிஞ்சிருக்கிறார். ஆண்டவர் எதை செய்தாலும் சரியாக செய்வார், நேர்த்தியாக செய்வார், அற்புதமாக செய்வார், பகிரங்கமாக செய்வார். மறைவாக எதையுமே அவர் செயல்படுத்த மாட்டார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு உண்டு. நல்ல ஆண்டவரே, ஏரோது ராஜாவுக்கு சாஸ்திரிகளின் மூலமாய் தெரிய மாத்திரத்தில் இது உண்மையா பொய்யா என்று சொல்லி வேத வல்லுநர்களை கொண்டு ஆராய்ந்து பார்த்து அதை அறிந்து கொண்டான் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி நாமும் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் விருத்தி அடையணும். அதற்கு வேத வசனங்களை ஆராய்ந்து நாங்கள் இன்னும் புரிந்து ஆண்டவரே இன்னும் வேதத்தின் ரகசியங்களை தெரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.